அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு சூடமி கல்லணி வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளுக்கு முதல்ல வறுத்து அரைக்கிற பொருள் 2 பொருள் இருக்குது. அது காஞ்ச மிளகாய், ஜீரகம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கிறோம். இதை கொஞ்சமாக ஊற்றினா போதும். சூடு ஏறட்டும். மிளகாயும் ஜீரகத்தையும் போட்டு வறுத்து அரைச்சாத்து நல்லாயிருக்கும். இது கூட வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிடுவோம். அதோட ஆற்றல் அமர்த்திடுவோம். ஆற விட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு இதில் ஆட்டிக்கிடுவோம். மிக்சியில் போட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஆட்டிடுவோம். லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் பிடிச்சி எடுக்கிறோம். இல்லாட்ட வெள்ளட்டின்னு இருக்கும். ஆட்டிக்கிட்டு வந்து இப்போ இதுக்கு தேவையான காய்கறி முருங்கைக்காய், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் இருந்தால் சேருங்க, இல்லாத பெரிய வெங்காயம் சேர்த்து. சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டு சூடமி. அது அழகான பச்சை உள்ளது. மசாலா, அரைச்ச மசாலா ஒரு புளியை கரைச்சி அதோடு சேர்த்துக்குவோம். இதுக்கு தாளிப்புலாம் கிடையாது. அப்படியே தூக்கி வைக்கணும் அடுப்பில். தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்மளுக்கு தக்கன கரைச்சி ஊற்றிக்கணும். மிளகாயை உடச்சி விடு, நல்ல வாசனை. எப்போவுமே குழம்புகளுக்கு உடச்சி விட்டு பிணைஞ்சி விட்டா சூப்பராக இருக்கும். உப்பு கொஞ்சம் சேர்த்து மூடி அடுப்பில் தூக்கி வச்சு கொதிக்க விட்டு இடையில திறந்து பார்த்துக்கிடுவோம். நல்லா கொதிக்குது இல்லை கிண்டி விட்டு உப்பு இருந்தான்னு பார்த்துக்கிடுவோம். இடையில உப்பு போட்டு பார்த்துக்கிடுவோம். பத்துச்சுன்னா போதும், இல்லாட்டா போட்டுக்கணும். பத்தலை, இன்னும் 2 கல் போட்டுக்கிறேன். கிண்டி விட்டு இன்னும் சித்த முருங்கைக்காய் வேக தட்டிக்கு, முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் வேக தட்டிக்கு மீன்லாம் வெந்துடும். சிட்ட மூடி போடுவோம். டம்ளர் சிம்மில் போட்டு விடுவோம். காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இறக்கிடுவோம்.